சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். இயற்கை கொஞ்சம் ஒரு அழகான பசுமைப்புறம் அப்படின்ற ஒரு கிராமம் ஒன்னு இருந்தது. அந்த கிராமத்துல மக்கள் எல்லாருமே அவங்க வேலைய பார்த்துட்டு சந்தோஷமாவும் அமைதியாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த பசுமைப்புறம் கிராமத்துக்கும் அந்த கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய இன்னும் சில கிராமத்துக்கும் ஒரு புதிய பிரச்சனை ஒன்னு வந்துச்சு. பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் எரிவாயு தட்டுப்பாடு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்குமே இந்த பெட்ரோல் தட்டுப்பாடும் கேஸ் எரிவாயு தட்டுப்பாடு வந்ததுனால அவங்களோட வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமா சிரமமாக மாற ஆரம்பிச்சது. அடடா, 2 மணி நேரமா இங்க நிக்கிறேன், இன்னும் பெட்ரோல் கிடைக்கலையே. இந்த இடத்துல வெயில் வேற அதிகமா இருக்கு, நிக்க கூட முடியல. அது மட்டும் இல்ல ராமு, நீ இன்னைக்கு தானே வந்து லைன்ல நிக்கிற. நான் நேத்தும் இங்க வந்தேன், அப்பவும் எனக்கு பெட்ரோல் எதுவும் கிடைக்கல. இப்படி இருந்தா நம்மெல்லாம் எப்படி வேலைக்கு போகுது? பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு திரும்பவும் எப்படி கூட்டிட்டு வர்றது? இத நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கே. அந்த நேரத்தில் அங்க வந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து இப்படி சொன்னாரு. மன்னிக்கணும் நண்பர்களே, இன்னைக்கு வந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெளி ஊர்ல இருந்து பெட்ரோல் நிரப்பக்கூடிய வண்டி இங்க வந்தாதான் திரும்பவும் பெட்ரோல் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அந்த லாரியும் வரத்துக்கு 2 நாள் ஆகும் போல தெரியுது. 2 நாள் கழிச்சு நீங்க எல்லாரும் வாங்க. என்ன இது? எப்படி இந்த மாதிரி தட்டுப்பாடு வந்தது? பெட்ரோல் இல்லாம நம்மெல்லாம் எப்படி பொழப்ப பாக்குறது? எதனால திடீர்னு இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்ததுன்னே தெரியலையே. நம்ம வாழ்க்கை முழுக்க பெட்ரோல் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கோம். அதனாலதான் திடீர்னு பெட்ரோல் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்மளும் கை கால் புரியாம தவிச்சு போய் இங்கேயே நின்னுட்டு இருக்கோம். பெட்ரோல் தட்டுப்பாடு வந்த உடனே அந்த ஊர்ல இருந்த அனைவருக்கும் அந்த நாள் ஒரு பெரிய கவலை நிறைந்த நாளாகத்தான் அமைஞ்சது. இப்படியே 1 வாரம் கடந்துச்சு. பெட்ரோல் தட்டுப்பாடு மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களுக்கு பெரிய தலைவலியா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடும் வந்துச்சு. ராமு, கேஸ் நம்ம வீட்ல முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. நீங்க கேஸ் புக் பண்ணீங்களா இல்லையா? சிலிண்டர் இல்லாம குழந்தைகளுக்கு சாப்பாடு எப்படி செய்யறது? நீ சொன்ன அன்னைக்கே நான் கேஸ் புக் பண்ணிட்டேன் காமாட்சி. ஆனா இந்நேரத்துக்கு நம்ம கைக்கு கேஸ் சிலிண்டர் வந்திருக்கணுமே, இன்னும் ஏன் வரல? அப்படின்னு காமாட்சிய பார்த்து சொன்ன ராமு, சரி நீ இரு, நான் போயிட்டு கேஸ் சிலிண்டர் ஆபீஸ்ல என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா ராமு. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த ராமு காமாட்சிய பார்த்து இப்படி சொன்னான். காமாட்சி, நான் கேஸ் சிலிண்டர் ஆபீஸ்க்கு போய் பார்த்தேன். அங்க எங்கேயுமே சிலிண்டர் கிடைக்கல. அதே போல எனக்கு முன்னாடியே அங்க நிறைய பேரு வரிசையில நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் 1 வாரம் 10 நாளுக்கு முன்னாடியே சிலிண்டர் ஆர்டர் பண்ணவங்களாம். அவங்களுக்குமே இன்னும் சிலிண்டர் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்படியே நான் வர வழியில நிறைய ஹோட்டல்ல எல்லாம் போய் விசாரிச்சேன். அவங்கள்ட்டையும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பண்றதுனே தெரியல காமாட்சி. ஏங்க, சிலிண்டர் இல்லாம குழந்தைகளுக்கு சாப்பாடு எப்படி செய்யறது? அப்போ அங்க வந்த மீனா அம்மாவை பார்த்து இப்படி சொன்னாள். அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். கொஞ்சம் பொறுத்துக்கோ பாப்பா, அம்மா கொஞ்ச நேரத்துல சமைச்சு தரேன். நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம், சரியா? அந்த நேரம் பார்த்து அங்க வந்த சரஸ்வதி காமாட்சிய பார்த்து இப்படி சொன்னாங்க. என்ன காமாட்சி, உங்க வீட்லயும் இதே நிலைமைதானா? எங்க வீட்லயும் கேஸ் முடிஞ்சு 3 நாள் ஆகுது, இன்னும் கேஸ் வரவே இல்ல. கடையில வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா கேஸ் இல்லாதனால பாதி கடைய மூடிட்டாங்க போல. கடையிலயும் வாங்கி சாப்பிட முடியல. இப்ப என்ன பண்றதுனே தெரியல காமாட்சி. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இந்த மாதிரி பெட்ரோல் கேஸ்ன்னு தட்டுப்பாடு வந்துட்டே இருக்கு? இதுக்கு என்னதான் முடிவு? நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்துரும் போலயே. இந்த கேஸ் பிரச்சனையாலேயே அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லோரும் கவலையில மூழ்கிருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தையும் கூட்டுனாங்க அந்த ஊர் மக்கள். அந்த நேரத்துல அந்த ஊரின் தலைவரான பெரியசாமி ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல முடிவு செய்தார். இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நான் சொல்றத அமைதியா கேளுங்க. சொல்லுங்க தலைவரே, நாங்க கேக்குறோம். இப்ப வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நாம யாரும் பயப்பட தேவையில்லை. அப்படின்னா நாம இப்ப என்ன செய்யணும் தலைவரே? நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி வாழ்ந்தாங்க ஐயா? அவங்க எல்லாருமே அந்த காலத்துல மிதிவண்டியில தான் போவாங்க. அதே போல கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்புலாம் வரதுக்கு முன்னாடி விறக வெட்டி
விறகு அடுப்புல தான் சமையல் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே இயற்கையோட சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. அது நல்ல விஷயம்தான் ஐயா. ஆனா இப்போ நம்ம என்ன பண்றது? நாம இப்ப அதை மறந்து போயிட்டோம். ஆனா இந்த தட்டுப்பாடு நம்மை மீண்டும் அந்த வழிக்கு அழைக்குது. அதாவது நம்ம இப்போ மிதிவண்டியை பயன்படுத்தணும்னு நீங்க சொல்றீங்களா ஐயா? ஆமா, அதோடு சேர்த்து நம்ம ஊரை சுத்தி நிறைய மரங்கள் அப்புறம் காடுகள் இருக்கு. அங்கிருந்து காஞ்ச விறகை எடுத்துட்டு வந்து விறகு அடுப்புல சமைக்கிற வழிகளையும் முயற்சி செய்யலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கு தலைவரே. கண்டிப்பா நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாரும் முயற்சி பண்ணி பார்ப்போம். கூடியிருந்த மக்கள் எல்லோரும் ஒரு மனமாகவே தலைவருடைய ஆலோசனையை பின்பற்றலாம்னு முடிவு பண்ணாங்க. அந்த ஒரு ஆலோசனை அந்த ஊரின் எதிர்காலத்தை மாற்றும் அப்படின்னு அந்த மக்கள் எல்லோரும் நம்பினாங்க. கொஞ்ச நாளிலேயே அந்த ஊர்ல ஒரு புதிய மாற்றம் ஒண்ணு ஆரம்பமானது. மக்கள் எல்லாரும் மிதிவண்டிய பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சுந்தர், இங்க கொஞ்சம் பாரு. இந்த மிதிவண்டியில போறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ராமு, நீ சொல்றது சரிதான். அதே போல இந்த மிதிவண்டியை பயன்படுத்தும் போது உடம்பும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெட்ரோல் செலவு மிச்சமாகுது. ராமு, சுந்தர், நீங்க 2 பேரும் இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? என்னைக்கு இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து நம்ம எல்லாம் இந்த மிதிவண்டியை பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்ம ஊர் சுத்தமாக ஆரம்பிச்சிருச்சு. அதே போல இந்த பொல்யூஷன் பிரச்சனை இல்லாம நம்ம எல்லாருமே சுத்தமான காத்தையே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் எல்லாரும் அந்த ஊர்ல படிப்படியா மிதிவண்டிய பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே போல மிதிவண்டி பயன்படுத்துறதுனால அதுல வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றதையும் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இந்த பசுமைப்புறம் கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களும் விறகு அடுப்ப அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ராமு, இங்க பாருங்க, எப்படியோ ஒரு வழியா விறகடுப்ப இங்க வச்சாச்சு. இனிமே சமைக்கிற வேலை மட்டும்தான் பாக்கி. அப்படியா காமாட்சி? சூப்பர். அப்ப நான் போய் காட்டுல விறகெல்லாம் உடைச்சிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் சமையல் வேலையை பார்ப்போம். கொஞ்ச நேரத்திலேயே ராமு காட்டுக்கு போய் விறகையெல்லாம் நிறைய உடைச்சிட்டு வந்து வீட்ல போட்டான். காமாட்சியும் சமையல் பண்ண ஆரம்பிச்சா. காமாட்சி, கொஞ்ச நாளைக்கு இந்த அடுப்பை பத்த வைக்கிறதும் இந்த அடுப்புல சமைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக பழகிட்டா இந்த அடுப்புல சமைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த அடுப்புல சமைக்க பழகிக்கோ காமாட்சி, சரியா? ஏங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கறேங்க. நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் இந்த கேஸ் அடுப்புலயும் கரண்ட் அடுப்புலயுமா சமைச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விறகு அடுப்புல தானே சமைச்சு வாழ்ந்தாங்க. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் சீக்கிரமாவே இந்த விறகு அடுப்புல சமைக்கிறதுக்கு கத்துக்கிறேன். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனாலையும் பெட்ரோல் தட்டுப்பாடுனாலையும் கவலையில இருந்த மக்கள் இதிலேயே முடங்கி கிடக்காம இதுல இருந்து எப்படி மீண்டு வரது அப்படின்ற வழிய சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாளிலேயே இந்த பசுமைப்புறம் ஊர் மக்கள் ஒரு புத்திசாலியான மக்களா மாறினாங்க. இப்படியே சில நாட்கள் போகுது. இந்த பசுமைப்புறம் கிராமம் அது சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கிராமத்துக்கு ஒரு முன் உதாரணமான கிராமமா மாறிடுச்சு. மக்கள் எல்லாரும் பழைய பழக்க வழக்கத்தையே பின்பற்றி வந்தாலும் அவங்க மனசு நிம்மதியாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் அது மட்டும் இல்லாம பணத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்ந்து வந்தாங்க. பாருங்க மக்களே, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்பட தேவையில்லை. சரியா சொன்னீங்க தலைவரே. இந்த தட்டுப்பாடு மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை நாம கடைசி வரையும் வாழாமலேயே இருந்திருப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கு. பணத்தை சேர்த்து வைக்கவும் முடியுது. தினமும் மிதிவண்டியவே பயன்படுத்துறதுனால நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கு தலைவரே. தலைவரே, நம்ம ஊரை பார்த்து மத்த ஊர் மக்களும் இந்த தட்டுப்பாடு வந்ததுனால முடங்கி கிடக்காம அவங்களும் மிதிவண்டிய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணடுப்புல சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியூர் மக்களை பார்க்கும்போது நம்ம ஊரு ஒரு முன் உதாரணமா இருக்கு தலைவரே. குழந்தைகளா, இந்த கதையில இருக்கக்கூடிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில சிக்கல் வரலாம். அந்த சிக்கலை கண்டு நம்ம துவண்டு போகாம அதுக்கான பாதைய சரியா புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். செல்லங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.